உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்கார பாடலுடைய 43வது பாடல். கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை கணபனக்கட் செவியால் பனி அணி கோமான் மகனை திரள் அரக்கர் புவி ஆர்ப்பு எழ தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எனக்கு இங்கன் கூடியவே என்பது அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த கந்தர் அலங்கார பாடல். அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு சாதாரண பக்தர் அல்ல. முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையே மாற்றப்பட்ட மகான். அதனால்தான் அவருடைய ஒவ்வொரு பாடலிலும் 2 உணர்வுகள் கலந்திருக்கின்றன. ஒன்று முருகப்பெருமானின் எல்லையற்ற பெருமை, மற்றொன்று இவ்வளவு அருள் செய்த உன்னை நான் ஏன் இத்தனை காலம் மறந்தேன் என்று உருகுதல். இன்று நாம் பார்க்கும் பாடலும் அந்த உருகலின் வெளிப்பாடுதான். வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம். கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை என்று குறிப்பிடுகிறார். ராமபிரானுடைய அவதாரத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ராமபிரான் இந்த வானர கூட்டங்களை எல்லாம் வைத்து கடலிலே ஒரு அணை கட்டுகிறார். அதைத்தான் கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை. அப்படிப்பட்ட திருமாலின் அவதாரமாக விளங்கக்கூடிய ராமபிரானுடைய மருமகனே முருகப்பெருமானே. அது மட்டுமல்ல, கணபன கட் செவியால் பனி அணி கோமான் மகனை. அப்படி என்றால் என்ன? இந்த சிவபெருமான் இருக்கிறாரே, அவருடைய மகன்தான் இந்த முருகன். அந்த சிவபெருமான் கணபனம் என்று குறிப்பிடுகிறார். பாம்புகளை, பல வகையான அந்த பாம்பு வகையான அணிகலன்களை, பாம்புகளையே அணிகலனாக அணிந்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருடைய மகன் யார்? இந்த முருகன். முருகனின் வேல் ஒரு சாதாரண ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் வடிவம். சூரபத்மனை வென்ற வேல். இன்று நமக்குள் இருக்கும் சூரபத்மனையும் வெல்ல வேண்டும். அது யார் தெரியுமா? அகங்காரம், நான் என்ற ஆணவம், பொறாமை, கோபம், பேராசை. இந்த அசுரர்கள்தான் நம் உள்ளத்தில் தினமும் வாழ்கிறார்கள். அவற்றை அழிக்க வந்ததே முருகனின் ஞானவேல். அதனால்தான் வேல் வெளிப்பகைவர்களை வெல்ல மட்டுமல்ல, உட்பகைவர்களையும் வெல்லும் தெய்வீக ஆயுதம். இந்த பாடலில் அருணகிரிநாதர் புகழ்ந்துவிட்டு நிற்கவில்லை. அடுத்த வரிகளில் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட அந்த திருமாலுடைய மருகனாக விளங்கக்கூடிய முருகனை, பாம்புகளை அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மகனாக விளங்கும் முருகனை, அசுரர்களை அழிப்பதற்காக அந்த போர்வேலை தொட்ட முருகனை அன்பால், ரொம்ப முக்கியமானது, குவியா கரங்கள் வந்து எனக்கு எங்கனே வாய்த்துவனே என்று கேட்கிறார். எவ்வளவு அழகான ஒரு கேள்வி! முருகப்பெருமானை வணங்கி கை கூப்பிடாத இந்த கைகள் எனக்கு எதற்கு என்று தன்னையே குற்றம் சொல்லுகிறார் அருணகிரிநாதர். சென்ற பாடலில் முருகனை வணங்காத தலை எதற்கு என்று கேட்டார். இந்த பாடலில் அவனை வணங்காத கைகள் எதற்கு என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய 2 கைகளும் எவ்வளவு வேலை செய்கின்றன! காலை முதல் இரவு வரை பணம் சம்பாதிக்கின்றன, வேலை செய்கின்றன, உணவு சாப்பிடுவதற்கு பயன்படுகிறது, வாகனம் ஓட்டுகின்றன. ஆனால் ஒரு நிமிடமாவது முருகனின் திருவடிகளை நோக்கி குவிகிறதா? அதைத்தான் அருணகிரிநாதர் நம்மிடம் கேட்கிறார். தன்னையே அந்த நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார். இத்தகைய முருகனை நான் வணங்காமல் இருந்தேனே, அப்படிப்பட்ட கைகள் எனக்கு எதற்கு என்று தன்னைத்தானே விசாரிக்கிறார். இதுதான் உண்மையான பக்தனின் அடையாளம். அவன் பிறருடைய குற்றத்தை பார்ப்பதில்லை, முதலில் தன்னையே திருத்திக் கொள்ளுகிறான். இன்று நாமும் ஒரு நிமிடம் சிந்திப்போம். நம்முடைய கைகள் இறைவனை வணங்குகிறதா? பசித்தவருக்கு உணவு கொடுக்கிறதா? ஏழைகளுக்கு உதவி செய்கிறதா? திருக்கோவிலில் இறைவனுக்கு ஒரு மலரை சமர்ப்பிக்கிறதா? இல்லை என்றால் அந்த கைகள் இன்னும் தங்களுடைய உண்மையான பயனை அடையவில்லை என்று அருணகிரிநாதர் உணர்த்துகிறார். அன்பான முருக பக்தர்களே, நாம் தினமும் பலருக்கு வணக்கம் சொல்லுகிறோம். ஆனால் காலை எழுந்தவுடன் ஒரு முறை 2 கைகளையும் கூப்பி ஓம் சரவண பவ என்று மனமுருகச் சொன்னால் அந்த ஒரு வணக்கமே அந்த நாளின் மன அமைதிக்கு விதையாக அமையும். அருணகிரிநாதர் கேட்கும் கேள்வி நமக்கும் ஒரு கேள்வியாக மாறட்டும். முருகனை வணங்காத இந்த கைகள் எனக்கு எதற்கு? அந்த கேள்விக்கு நம் வாழ்க்கையே பதிலாக அமையட்டும். ஓம் சரவணபவ. மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.